ஒரு வேதாகம கல்லூரியில நம்ம ஒரு மாணவர்களா போய் இன்னைக்கு சேர்ந்தோம்னா நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு அடிப்படையான பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிக் கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ். இந்த பாடம் அங்க சேர்ந்து படிக்கிற ஊழியர்களுக்கு மட்டும் அவசியம் சொல்ல முடியாது, ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் இது அவசியமான ஒரு பாடம். ஏன்னா இதுல ஒரு சரியான புரிதலும் ஒரு கிளாரிட்டியும் இல்லாததுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல அநேக கள்ள உபதேசங்களும் தவறான புரிதல்களும் கொட்டி கிடக்குது. ஸோ எனக்குள்ள நேற்று ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம ஏன் இந்த பேசிக் கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ் இந்த பாடத்தை வீடியோவா எடுத்து போடக்கூடாது, ஒரு சீரீஸ் மாதிரி போடலாமே. ஏன்னா இந்த பாடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 டாபிக்ஸ் வரும். இது கீழே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரினிட்டினா என்ன, வேதம்னா என்ன, பாவம், இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பு, மனம் திரும்புதல், மறுபடி பிறக்கிறது, சபை, நித்திய வாழ்வு, சுத்திகரிக்கப்படுதல், இயேசுடைய இரண்டாம் வருகை, இந்த மாதிரி அநேக டாபிக்ஸ் இது கீழே வரும். ஒரு 15-16 வரும் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒன் பை ஒன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வீடியோவா எடுத்து அப்லோட் பண்றேன். டைம் கிடைக்கும் போது நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த பேசிக் கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் ட்ரினிட்டி. இந்த ட்ரினிட்டிய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரினிட்டியை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ், நம்மளால ட்ரினிட்டியை புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் ட்ரினிட்டியை விலைக்கு சொல்லவே முடியாது, புரிய வைக்கவே முடியாது. அட் தி சேம் டைம் எந்த மனுஷனாலையும் ட்ரினிட்டியை புரிஞ்சிக்கவும் முடியாது. இந்த புரிதல் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் ஆராய்ந்து முடியாதது, அவருடைய தன்மையெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாதுங்க. மனுஷனுக்குன்னு சில ஹியூமன் லிமிடேஷன் இருக்கு. என்னுடைய அறிவு அவ்வளவுதான், என் ஞானம் இவ்வளவுதான், அதுக்கு மேலெல்லாம் என்னால தேவனுடைய அவருடைய தன்மையெல்லாம் நான் புரிஞ்சிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா எஸ் முடியாது, கண்டிப்பா முடியாது. அந்த அக்செப்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என்னைக்குமே அவரோட பிள்ளைகளாகி அவரோட விசுவாசிகள் கிட்ட உங்களுக்கு திருத்துவத்தை பத்தி முழு அறிவும் இல்ல, உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல, அதனால நான் உங்களை பரலோகத்துல சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டார். உங்களுக்கு ட்ரினிட்டியை பத்தி போதிய அறிவு இல்ல, அதனால என்னால உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது அப்படின்ட்டு ஆண்டவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏன்னா ஹியூமன் லிமிடேஷன்ஸ், நம்மளுடைய பலவீனங்களை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய சிருஷ்டி கர்த்தாவே அவர் தானாங்க. நம்மள உண்டாக்கினவருக்கு தெரியாதா நம்மளால எது முடியும் எது முடியாதுன்ட்டு? பட் ஸ்டில் டு சம் எக்ஸ்டென்ட் நம்மளால ட்ரினிட்டியை புரிஞ்சிக்கலாம். முழுமையா புரிஞ்சிக்க முடியலனாலும் டு சம் எக்ஸ்டென்ட் புரிஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இருக்கு. சூரியன் சோர்ஸ். ஓகே, இப்ப அந்த சோர்ஸ்ல இருந்து வெளிச்சம் வருது, லைட் நம்மளால பார்க்க முடியுது. இந்த லைட் இப்ப அந்த வெளிச்சம் நம்ம மேல படும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, அந்த ஹீட்டை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ட்ரினிட்டி, நம்ம காட் த ஃபாதர், அவரை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த ஒரு சிருஷ்டிப்பையும் தேவனையும் நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது, படுத்தவும் கூடாது. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இதை சொல்றேன். இப்ப பிதாவாகிய தேவனை நம்ம அந்த சூரியன், அந்த சோர்ஸ் வச்சுக்கலாம். அந்த வெளிச்சத்தை நம்மளால பார்க்க முடியுது. இயேசுவானவரை நம்ம மாம்சத்துல வெளிப்பட்டார், நம்ம அவரை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம மேல அந்த ஒளி படும்போது நம்மளால உணர முடியுது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வச்சுக்கலாம். அகைன் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல வர, உலகத்துல எந்த இல்லுஸ்ட்ரேஷனும் திருத்துவத்தை ட்ரினிட்டிய எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. சும்மா ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். அவர் மூன்று பர்சனா இருக்கிறாரு, ஆனா மூவரும் ஒருவர் தான். மூன்று விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, மனுஷனை சிருஷ்டித்தது எல்லாம் பண்ணாரு, மனுஷன் பாவத்தில் விழுந்ததால இயேசுவானவர் தான் நமக்காக இந்த பூமியில மனிதனாய் நமக்காக மரித்து உயிரோட எழுந்தது இயேசு கிறிஸ்துவானவர். இன்னைக்கு நம்மளோட வாசம் பண்ணி நம்மளை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மூவரும் ஒருத்தவர் தான், ஆனா மூன்று விதமா செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஏன்னா இப்ப மனுஷங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நபரை நிறுத்தி இவர் ஒரு பர்சன் பா, இவர் ஒருத்தவர் தான் அப்படின்ட்டு சொன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்போம், நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணோம். அதே நம்ம முன்னாடி 3 பேரை நிறுத்திட்டு இவங்க 3 பேரும் ஒரே பர்சன் அப்படின்ட்டு சொன்னா நம்ம மைண்ட் புரிஞ்சிக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. இதுதான் ட்ரினிட்டில இருக்கிற குழப்பமே. சோ அவர் ஒரு சிங்கிள் பர்சனா, அதான் பிசிக்கலா கேட்கிறேன், ஒரு சிங்கிள் பிசிக்கல் பர்சனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் 3 பேரா இருக்கிறாரு. அப்போ மூன்று வித்தியாசமான தேவனா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, அதாவது நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு 3 தெய்வம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 3 தெய்வம்லாம் கிடையாது, ஒரே தேவன் தான். ஒரு தேவன் 3 நபரா இருக்கிறார். இப்ப இந்த திருத்துவ தேவனை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இருந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பிதாவாகிய தேவன் கிட்ட
ஜெபிக்கிறோம். யார் மூலமா ஜெபிக்கிறோம்? யார் வழியா ஜெபிக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஏன்னா இயேசுவே சொல்றாரு, என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் வரான்ட்டு. சோ பிதா கிட்ட நமக்கு அக்சஸ் கிடைச்சதுக்கு வழியே இயேசு கிறிஸ்து தான். சரி, ஜெபிக்கிறோமே, எப்படி ஜெபிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலால, ஏவுதலால நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நமக்கு உதவி செய்யறார். ஒரு சில நேரத்துல நம்ம எல்லா நேரத்துல இல்லைனாலும் ஒரு சில நேரத்துல நம்ம அனுபவப்பட்டிருப்போம். சில காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ரொம்ப பாரப்படுவோம். ஒரு சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுவாரு. சம்டைம் தூங்கிட்டு இருக்கும் போது கூட இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலரை அந்த உந்துதலை கொடுத்து அதிகாலையில நிறைய நேரத்துல ஜெபிக்க வச்சிருப்பாரு. இந்த அனுபவங்கள் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும். சோ பிதாவாகிய தேவன் கிட்ட ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலால நாம் ஜெபிக்கிறோம். ஏன்னா வேதத்திலையும் போட்டிருக்கு, நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாததுனால பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்ட்டு. அப்போ அதுக்காக நான் பண்ற எல்லா ஜெபமும் பரிசுத்த ஆவியானவர்னால தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப நான் ஜெபிக்கலன்னா ஆவியானவர் என்ன ஜெபிக்க வைக்கல, அதனாலதான் நான் ஜெபிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும்னு போகும்போது ஆவியானவர் நம்மள ஜெபிக்கிறதுக்கு கூட உதவி செய்வார். ஒரு சில டைம்ல ஸ்ட்ராங்கா நம்மள எம்பசைஸ் பண்ணுவார், நமக்குள்ள இந்த ஒரு உந்துதல், ஒரு பாரத்தையும் கொடுப்பாரு ஜெபிக்கணும்ட்டு. பட் இன்னும் ஒரு சில நேரத்துல நம்ம அந்த டிசிப்ளினோட நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உதவி செய்வார். இப்ப இதுல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு நிறைய பேருக்கு. நான் பிதா கிட்ட தான் ஜெபிக்கணுமா, ஏன் இயேசு கிட்டயோ பரிசுத்த ஆவியானவர்கிட்டயும் நான் ஜெபிக்க கூடாதா அப்படின்ட்டு. இப்ப நம்ம வேதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இயேசுவானவர் நம்ம பிதா கிட்ட ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, மலை பிரசங்கத்துல இருக்கும்போது அங்க சொல்லி கொடுக்கிறாரு. சோ பிதாவாகிய தேவன் கிட்ட ஜெபிக்கணும்ன்றத இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிட்ட யாராவது வேதத்துல ஜெபிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. இப்போ ஸ்தேவான் மரிக்கும் போது இயேசுவை பார்த்து தான் ஜெபிக்கிறார். இயேசு சிலுவையில தன் ஜீவனை விடும்போது இயேசுக்கு பக்கத்துல அறையப்பட்ட அந்த கள்வன் இயேசு கிட்ட தான் வேண்டுதல் செய்யறாரு. சோ இயேசு கிட்ட ஜெபம் பண்ணா தப்பு அப்படிலாம் கிடையாது. இயேசு கிட்ட நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் பிதாவாகிய தேவன், நீ என் கிட்ட ஜெபிக்கல, நீ இயேசு கிட்ட ஜெபிச்ச, நீ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிச்ச, அதனால இது பாவம், உங்க ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அவங்க மூவரும் ஒருவர் தான், மூவரும் தேவன். சோ அந்த ஜெபத்தை தப்போ பாவம்லாம் சொல்லக்கூடாது, பாவமும் கிடையாது. அடுத்ததா நமக்கு இந்த ட்ரினிட்டில ரொம்ப பரிச்சயமா ரொம்ப பரவலா இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த 3 பேர்ல யார் பெரியவங்க? ஏன்னா இயேசுவே சொல்றாரு, பிதாவானவர் என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்போ பிதாவானவர் ஃபர்ஸ்ட் ரேங்க், இயேசு இன்னும் கொஞ்சம் வல்லமையில கம்மியானவர் செகண்ட் ரேங்க், பரிசுத்த ஆவியானவர் தேர்ட் ரேங்க். அந்த மாதிரிலாம் நம்ம ஆண்டவரை பிரிச்சு ரேங்க் சிஸ்டம்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ஏன்னா இவங்க மூவரும் ஒரே தேவன், ஒரே தன்மையுடையவங்க, ஒரே வல்லமையுடையவங்க. அவங்கள நம்ம அப்படி பிரிச்சு எல்லாம் பார்க்க கூடாது. இன்னொரு ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரினிட்டில பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஸ்பிரிட்டா, ஒரு வல்லமை, ஒரு ஃபோர்ஸா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அவரும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை போல ஆள் தத்துவம் உடையவர் தான் அவரும். அவரை ஏதோ ஒரு வல்லமை, ஒரு ஃபோர்ஸ், ஒரு எனர்ஜி அப்படின்லாம் நம்ம பார்க்க கூடாது. சோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் போதும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாக்குறேன். சோ கடைசியா சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், யாராவது பிதாவானவர் மட்டும்தான், இயேசுவும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யெகோவா சாட்சிகள் பிதாவாகிய தேவன் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல ஒன்லி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவனையும் விட்டுருவாங்க, ஆவியானவரையும் விட்டுருவாங்க, இயேசு மட்டும்தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆராதனையும் நம்பிக்கையும் இருக்கும். அதுவும் தவறு. அதே போல வெறும் ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறதும் தவறு. மூவரும் நமக்கு தேவை. அவர் ஒரே தேவன், 3 நபராய் 3 வித்தியாசமான காரியங்கள்ல நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற திருத்துவ தேவன் அவர். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு போதுமானது. இதுல யாராச்சும் 3 தேவன்லாம் கிடையாது, ஒருத்தர் மட்டும்தான் ஒன்லி கிரைஸ்ட், ஒன்லி ஹோலி ஸ்பிரிட், ஒன்லி ஃபாதர் அப்படிலாம் இருந்தாங்கன்னா அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதுல நான் ட்ரை பண்ணி இருக்கிறேன். ஏதாச்சும் தவறு இருந்துச்சுனாலும் இல்ல குழப்பங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். ஒருவேளை உங்ககிட்ட இருந்து கூட நான் இன்னும் நிறைய கத்துக்கலாம். சேர்ந்து வளருவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.